ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேட் ஹீரோ இன் அனதர் வேர்ல்ட் எபிசோட் 2. ரொம்ப பேசாமல் கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் ரேச்சல் ஹீரோ பாயிண்ட்டை பற்றி வேணா நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ரேச்சல் சொல்கிறா. அப்போது ஹீரோ, நீ முதல்ல அடியை வாங்கு, அப்புறம் ஹீரோ பாயிண்ட்டை பற்றி சொல்லுன்னு ஹீரோ ரேச்சலை போட்டு கயிறில் கட்டி ஹீரோ பொலன்னு பொழக்கிறான். ரேச்சல் சொல்கிறான், உங்களை தப்பாக அனுப்பிச்சதுனால என்னை உங்களுக்காக பர்சனல் மேனேஜராக போட்டுக்கிறாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். கேட்குறேன், ஏன் எனக்கு பர்சனல் மேனேஜரை போகணுன்னு? ஏன்னா நீங்கள் தான் எஸ்எஸ் கிளாஸ் ஹீரோன்னு ரேச்சல் சொல்கிறான். இனிமேட் நான் ஹீரோவை இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கு ரேச்சல், ஏன் ஹீரோவை இருக்க மாட்டேங்க? ஹீரோ நான் ஹீரோவை இருக்க போகிறதில்ல, பரவாயில்ல. ஆனால் ரேச்சல் சொல்கிறா, நீங்கள் டீமன் கிங்கை தோக்கடிக்க தேவையில்ல, ஆனால் நீங்கள் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ வேணான்னு ரேச்சல் கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கம்னு படுத்துடுறான். ரேச்சல் அதுக்குள்ளே இவனுக்கு இதெல்லாம் பழக்கமாக ஆரம்பிச்சிச்சான்னு அவள் ஆச்சரியப்பட்டிருக்கா. அப்போது ரேச்சல் ஏன் பர்சனல் ஃபேரியாக அமைச்சிக்கிறாங்கன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. காட் தான் ரேச்சலை சூஸ் பண்ணி அவனோட பர்சனல் ஃபேரியாக இருக்க சொல்லிக்கிறாங்க. பர்சனல் ஃபேரின்றவங்க அவங்க சாகிற வரைக்கும் அவங்களுக்காக வேலை செஞ்சு இது பண்ணணும். அவங்க செத்த ஒன்று தான் அவங்களால திருப்பி மோட்டல் வேர்ல்டுக்கு போக முடியும்னு அந்த சொல்கிறாங்க. ரேச்சல் என்னை மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கன்னு கத்திட்டு கெஞ்சுறான். ஆனால் அப்பயும் கடவுள் பார்க்காம ரேச்சல் ஹீரோக்கு பர்சனல் ஃபேரியை அனுப்பிச்சி விட்றாங்க. ரேச்சல் சொல்கிறா, எல்லா பர்சனல் ஃபேரியுமே அவங்க வாரியரோட கமாண்டு கேட்டு நடந்துக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்றா. அப்போ தான் ஹீரோ காலைல விழிஞ்சதும் ஏன் கொய்கன்னு கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரேச்சலை பிடிச்சி தரையில் போட்டு அடிக்கிறான். அப்போ காப்ளின்ஸ்லாம் உள்ளே வருது. உள்ளே வந்தோன்னே ஹீரோ அதை பிடிச்சி ட்ரெஸ்க்குள்ளே. அப்போ தான் அந்த காப்ளின் என் மனித பிற உன்னை ரெட்ரன் கூப்பிட்டான்னு ஹீரோ கிட்ட சொல்லுது. ஹீரோ ரெட்ரன் ஆஃபீஸ்க்கு போகிறான். அப்போ ரெட்ரன் சொல்லுது, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். ஐயா, என்னை பற்றி நல்லதாக தானே கேள்விப்பட்டீங்கன்னு ஹீரோ கேட்க, உன்னை பற்றி எந்த காப்ளின் நல்லா தான் சொல்லிச்சு, நீ அந்த மனுஷங்களை சூப்பராக கமெண்ட் பண்ணுறியா, உன்னால் அவங்களோட எஃபிஷியன்சியும் அதிகமாக்குது, அதனால் நான் உன்னை கமாண்டரை போடலான்னு நான் யோசிக்கிறேன். நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் கொடுத்தா ஓகே தானே ஐயா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போது ரேச்சல் சொல்கிறான், நீ ஒரு ஹீரோ, நீ டீமன் ஆர்மியில் போய்ட்டு சேரக்கூடாதுன்னு அவள் கத்துறா. ஆனால் அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அப்போ தான் கேட்குறாங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இல்லையா, நான் உங்களுக்கு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ அவன் தலையை எடுத்து பெஞ்சில் இடிச்சு அவனோட சின்சியரிட்டியை காட்டுறான். அப்போ தான் அவன் நினைக்கிறான், நான் என்னோடய எஸ்கேப் பிளான்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கணும். சில நாள் கழித்து காட்டுறாங்க, ஹீரோ அந்த கமாண்டர் ஆகிட்டான். அவன் மனுஷங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். எங்கள் பாட்டியை உன்னோட ஸ்பீடாக வேலை செய்வேன், நீ என்னடா இவ்வளோ சோம்பேறி இருக்காங்க. ஹீரோ அவங்கள திட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ முன்னாடி ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆகுது. ஹீரோக்கு கரிஸ்மா ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட ஹீரோக்கு ரெட்ரனோட ஃபேவரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோக்கு கமாண்டிங் ஸ்கில்லும் ஹீரோக்கு கிடைக்கிது. ரேச்சல் சொல்கிறதுலாம் ஹீரோ கேட்காம மனுஷங்களை ஹீரோ கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்கான். நைட் ஆயிடுச்சு, ஹீரோ படுத்துட்ருக்கான். அப்போ ரேச்சல் உனக்கு என்னென்னா பைத்தியமாக பிடிச்சிச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஹீரோ அவனுக்கு ஒரு கிஸ்ட் வந்துக்குது. ரெட்ரனோட ஃபேவரபிலிட்டி அக்செப்ட் பண்ணால் ஹீரோக்கு 100 ஹீரோ பாயிண்ட் கிடைக்குன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ காலையிலேருந்து எல்லா மனுஷங்களையும் டீமன்ஸோட சாங்கை பாட சொல்கிறான். அப்போ தான் ரேச்சல் சொல்கிறா, ஏன் கடவுள் சோயான் சாங்கை பண்ணணும், இது ஒரு காரணத்தோடு தான் இருக்குதுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த காப்ளின் ஹீரோவை கூப்பிட்டான்னு சொல்லி ரெட்ரன் சொல்கிறான். ஹீரோ ரெட்ரன் ஆஃபீஸ்க்கு போகிறான். அப்போது ரெட்ரன் சொல்கிறான், கொஞ்ச நாளாகவே மனுஷங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் எஃபிஷியன்சியும் ரொம்ப ஏறிக்குது, அது காரணம் நீ தான் நினைக்கிறேன். அதுக்கு ஆமாம் சார், நான் எல்லாம் உங்கள் அட்வைஸை கேட்டு தான் நான் செஞ்சேன், அதனால தான் மனுஷங்களை சூப்பராக செய்கிறாங்கன்றேன். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ரெட்ரனோட ஃபேவரபிலிட்டி நீங்கள் வாங்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு 100 ஹீரோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு ஹீரோக்கு மெசேஜ் வருது. அப்போ இவ்வளோ ஈஸியாக நான் ரெட்ரனோட ஃபேவரபிலிட்டியை அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றான். அப்போ ஹீரோ சார், நான் ஸ்லேவ்ஸை நான் ட்ரைனிங் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு ஸ்லேவ்ஸை ட்ரெயின் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அவங்கள நான் ட்ரெயின் பண்ண நான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஸ்லேவ்ஸாக வச்சு நம்ம அவங்கள செம்மையாக ஒர்க் பண்ணி வாங்கலாம் சார் அப்படின்றான். சரி, அதுக்கு நீ பண்ண ஆரம்பி, நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் வருத்தப்படுறா. ஃபஸ்ட்டு டீமன் ஆர்மியில் சேர்ந்தான், நெக்ஸ்ட்டு ஸ்லேவ்ஸை ட்ரைனிங் பண்ணுறான். இவனா பைத்தியமான ரேச்சல் நினச்சி வருத்தப்பட்டுன்னு இருக்கான்.
அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஏன் என்னன்னு கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், இந்த கோட்டையில் மொத்தமாக 300 ஹியூமன் ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 500 டீமன்ஸ் ஆர்மி இருக்காங்க. நாம் நினச்சோன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஹியூமனை வச்சு நம்ம ஈஸியாக அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிடலான்னு ஹீரோ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்மளை காப்பாற்ற வந்தாங்கன்னா அவங்களோட நம்ம சேர்த்து ஹெல்ப் பண்ணால் ஈஸியாக அவங்கள தோக்கடிச்சிடலான்றான். ஃபஸ்ட்டு நம்மளை ரிவைவ் பண்ணிட்டு வைத்து எப்படி யூஸ் பண்ணலான்னு ஹீரோ செக் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோ அவனோட ஃபஸ்ட் டைமாக சிஸ்டமை ஓப்பன் பண்ணி ஹீரோ ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான்.